வணக்கம். இது சுபாரம். இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம லவ் குஷில் கதாக்கா சாராம்ஷ் அது 3 வீடியோவாக நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டாச்சு. இன்றைக்கி செகண்ட் வீடியோ அதனுடைய கண்டினியூ போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா தான் புரியும். ஸோ அதனால் அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம். मुनि बालकों से सीता जी को देखा और वाल्मीकि को खबर करती. அந்த முனிவர்கள் கிட்ட படிக்கிற பசங்க சீதாவை பார்த்துட்டு சீதாஜியை பார்த்துட்டு அந்த நியூஸை போய் வால்மீகிக்கு சொல்கிறாங்க. வால்மீகி துறந்து சீதாஜிக்கே பாஸ் கையே உடனே சீதாஜி கிட்ட போகிறாரு. उन्होंने अपना परिचय देकर पूछा कि देवी तुम कौन हो और यहाँ बैठकर क्यों रो रही हो. அவர் சீதாஜியை கிட்ட தன்னை அறிமுகம் பண்ணிட்டு சொல்கிறாரு, இங்கே உட்காந்துட்டு நீங்கள் ஏன் அழுதுட்ருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. சீதாஜினே ரோத்தே ஹுயே சாரி பாத்தே பத்தாயி. சீதா அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வால்மீகினே கஹாங்கி ஸ்ரீராம் நே பிரஜா கி பலாயி கே லியே தும்கோ தியாக தியா ஹை. அப்போ வால்மீகி சொல்கிறாரு, ஸ்ரீராமர் மக்களினுடைய நன்மைக்காக உங்களை தியாகம் பண்ணிட்டாரு. தும் ஆஷ்ரமே ரஹோ, அதனால் நீங்கள் என்னுடைய ஆசிரமத்தில் தங்குங்க. சீதாஜி வால்மீகி முனிக்கே சாத்து உன்கே ஆஷ்ரம் கயி. உடனே சீதாஜி அவருடைய ஆசிரமத்துக்கு போகிறாங்க. சீதாஜி கிருஷி பத்னியும் சே மில்கர் குஷ் ஹுயி. அவங்க போயிட்டு அந்த முனிவர்களுடைய ஒய்ஃப் எல்லாம் சந்திச்சுட்டு அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க. உன்கே லியே ஜோ பேடு லாயி தி உசே உன்கே பயிரும் பர் ரஹா. அவங்க கொண்டு போன அந்த கிஃப்ட்டு அதெல்லாம் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்களுடைய காலடியில் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணுறாங்க. வால்மீகி நே சீதாஜி கே ரஹனே கே லியே ஏக் சுந்தர் குடியா பந்தி. வால்மீகி சீதாஜி தங்கறதுக்காக ஒரு குடிசையை ஏற்படுத்துகிறாரு. சீதாஜி ஜப் ஜங்கல் மே ஆயி தி தப்புவே சாத் மகினே கி கர்ப்பவதி தி. சீதா எப்போ காட்டுக்கு வராங்களோ அப்போவே அவங்க 7 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. ஆஷ்ரம் மே ஆனே கே 2 மகினே பாத் சீதாஜி நே 2 லடுக்கோं को ஜென்ம தியா. சீதா ஆசிரமத்துக்கு 2 மாதத்தில் சீதாஜி 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. வால்மீகி நே பச்சோं को ஆசீர்வாத் தியா அவர் படோं का नाम लव और छोटे का नाम குஷ் ரஹா. வால்மீகி அந்த 2 குழந்தைகளையும் ஆசீர்வாதம் செஞ்சு பெரிய பையனுக்கு லவ், சின்ன பையனுக்கு குஷ் அப்படிங்கிற பேரை வைக்கிறாரு. வால்மீகி முனினே லவ் ஒரு குஷ்கோ படானா லிக்னா சிக்காயா. வால்மீகி அந்த லவ் குஷ் அவங்களுக்கெல்லாம் படிப்பு எழுதுறதுக்கெலாம் சொல்லி கொடுக்குறாரு, கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. முனினே லடுக்கோं को தீர் சலானா தல்வார் சலானா லட்னா பிட்னா பி சிக்காயா. அந்த முனிவர் இவங்களுக்கு படிப்பை மட்டும் சொல்லி கொடுக்கல, அதை தவிர தீர் சல்னானா வாள், அதாவது அம்பு விடுதல், அப்புறம் தல்வார் சல்னானா வாள் வித்தை, அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. லட்னா பிட்னா எப்படி சண்டை போடுறது எதிரிகள்கிட்ட அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. பச்சே பட்னே மேபி கோஷியார்த்தே அவர் கோஷியார் சல்னே மேபி ஹத்தியார் சல்னே மேபி கோஷியார்த்தே. அந்த குழந்தைகள் எப்படி படிப்பில் புத்திசாலித்தனமாக இருக்காங்களோ அதேமாரி ஹத்தியார்னா வெப்பன்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற எல்லா வெப்பன்ஸையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் அவங்க புத்திசாலித்தனமாக இருந்தாங்க. தோடேஹி சமய மே தோனோனே சபி வித்யாயே சீக்கலி. கொஞ்ச நாள்லையே அவங்க எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டாங்க நல்லாவே. வால்மீகி இசி சந்தர்ப்பமே ராமாயண் லிக்தே தே. வால்மீகி இந்த சமயத்தில் தான் ராமாயணம் எழுத ஆரம்பித்தார். உன்ஹோனே லவ் குஷ் தோனோं को ராமாயண் கே சாரே பத்து ஜபானி யாத் கரா தியா. அதாவது அவர் லவ் குஷ் 2 பேருக்கும் அந்த ராமாயணத்தோட பேராகிராஃப் எல்லாத்தையும் வாயாலேயே சொல்லி ஞாபகப்படுத்துகிறாரு. லவ் குஷ் ஜப் மதுர் ஸ்வர்மே ராமாயண் கே பத் காத்தே தே. ஸோ லவ் குஷ் அது எல்லாத்தையும் அந்த பேராகிராஃப் எல்லாம் கேட்டுட்டு அதை இனிமையான குரலில் அந்த ராமாயண பேராகிராஃபை பாட ஆரம்பித்தாங்க. தப்பு சுனனே வாலே முக்துஹோ ஜாத்தேஹே. அதை கேட்குறவங்க எல்லாரும் அதில் மூழ்கி போகிற அளவுக்கு அவங்களுடைய வாய்ஸு, அவங்க பாடுற விதம் நல்லா இருந்தது. லவ் குஷ் நகி ஜானத்தே தேக்கி வே தோனோ ஸ்ரீராம் கி
ஸ்ரீராம் கே ஹி பேட்டே ஹை. லவ் குஷ் 2 பேருக்கும் தெரியாது, அவங்க தான் ஸ்ரீராமரோட பசங்க அப்படின்னு தெரியாது. அயோத்தியா மே ஸ்ரீராம் கை சாலோம் சே துகி தே. அயோத்தியாவில் ராமர் வந்து ரொம்ப வருஷமாக दुखமாக இருந்துட்டுருக்காரு. उनका दुख दूर करने के लिए वशिष्ठ ने कहा कि हे राम तुम अश्वमेध यज्ञ करो. அவருடைய துக்கத்தை போக்கத்துக்காக வசிஷ்டர் சொல்கிறாராம், நீங்கள் அஸ்வமேத் யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. अब हमें यह जानना चाहिए कि इस देश में हमारा कोई दुश्मन भी है. எனக்கு தெரியும் இந்த தேசத்தில் எந்த எதிரிகளும் நமக்கு கிடையாது, இருக்க மாட்டாங்க அப்படின்னும் எனக்கு தெரியும். யஜ்ஞ ஷுரு ஹுவா. அந்த யாகத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தாங்க. சஃபேத் ரங்கு கா ஏக் சுந்தர் கோடா லாயா கயா. அதை வெள்ளை கலரில் இருக்கிற ஒரு அழகான குதிரையை வாங்கிட்டு வராங்க. உஸ்கோ கூப்பு சஜாயா ஹை. அதுக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணுறாங்க. உஸ் கோடேக்கே சிற்பர் ஏக் தகத் லஹாதியா கயா. அந்த குதிரையோடைய தலையில் வந்து ஒரு இதுமாரி, அதாவது நம்ம போர்டு மாரி ஒன்று எழுதி அது தலையில் போடுறாங்க. உஸ்பர் லிக்காத்தா. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, எஹ் அயோத்தியா கே மகாராஜ ஸ்ரீராமச்சந்திரஜி கே அஸ்வமேத் யஜ்ஞகா கோடாகை. அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா, இது அயோத்தியாவில் இருக்கிற மகாராஜரான சந்திரஜியோட அஸ்வமேத்த யஜ்ஞக்கு உள்ள குதிரை. जिस देश में घोड़ा निकल जाता है वह देश राम को ராஜா மானதா है. இந்த குதிரை வந்து எந்த தேசத்துக்குள்ளெல்லாம் போகுதோ அந்த தேசம் ராமருக்கு உரியதாயிடும் அப்படின்னு அந்த போர்டில் எழுதியிருக்கு. ஜோ ராஜா ராம் கா சாசன் நகி மானதா வகு கோடே கோ பாந்து சக்தா ஹை. அதாவது அந்த ராமர் வந்து ராஜாவாக அங்கே ரூலிங் பண்ணக்கூடாது அப்படின்னு யார் கன்சிடர் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் அந்த குதிரையை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்கு. ஐசி ஹலத்துமே உஸ்கோ ராம் கி சேனா கே சாத்து லட்னா ஹோங்க. அதை தவிர அவங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ராமருடைய சேனா படையோட சண்டையிடணும். அதாவது அந்த நாட்டை வந்து அவங்க ராமருக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க சேனை படையோடு அவங்க சண்டையிடணும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. லடாயி தை கரேங்கி கி கவுன் படாகை. ஸோ அந்த சண்டையில் யார் பெரியவங்களா ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கடைசியாக வென்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு போட்டிருக்கல. கோடே கே சாத் சத்ருகன் ஏக் படி சேனா லேக்கர் சல்படா. அந்த குதிரை பின்னாலேயே அந்த குதிரையோடு சேர்ந்து சத்ருகனுடைய பெரிய படை ஒன்று பின்னாடியே போகுது. ஹனுமான் பி சல்படே. ஹனுமானும் அது பின்னாடி போகிறாரு. பரத்கா புத்திர புஷ்கல் பி சல்படா. பரத்தினுடைய பையனான புஷ்கலும் அந்த குதிரை கூட போகிறாங்க. கோடா கையி தேஷ் பார் கர்த்தா ஹுவா சல் ரஹாத்தா. அந்த குதிரை வந்து நிறைய தேசத்தை கடந்து போய்கிட்டே இருக்கு. சல்தே சல்தே ஏக் சுபஹ் வஹ் கோடா வால்மீகி முனி கே ஆஷ்ரம் கே பாஸ் கயா. அது போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் காலையில் வந்து அந்த குதிரை வந்து வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. லவ்னே உஸ் கோடே கோ தேக்கா. லவ் வந்து அந்த குதிரையை பார்க்குறான். உஸ்கோ வகு கோடா பகுத் பசந்த் ஆயா. அவனுக்கு அந்த குதிரை ரொம்ப பிடிச்சி போச்சு. உஸ்னே உஸ் கோடே கோ பக்கட்கர் ஏக் பேடு சே பாந்த் லியா. அவன் உடனே அந்த குதிரையை பிடிச்சு ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டான். குச் சிப்பாக்கி கோடே கோ டூண்டே ஹுயே வஹா ஆயே. கொஞ்சம் சிப்பாய்கள் அவங்கெல்லாம் தேடிக்கிட்டு அந்த குதிரையை தேடிக்கிட்டு அங்கே வராங்க. சிப்பாயியோனே லவ் சே கோடே கோ சோட்னே கோ கஹா. அப்போ அந்த சிப்பாய்கள் வந்து லவ்வை பார்த்து சொல்கிறாங்க, இந்த குதிரையை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கின் லவ்னே கஹா கி லடாயி கரோ ஜீத்தோ அவ்வொரு கோடே லே ஜாவோ. அப்போ அவன் உடனே சொல்கிறான், என் கூட சண்டை போட்டுட்டு நீங்கள் இந்த குதிரையை அழிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். சிப்பாகி லவ் சே லடே அவர் காயல் ஹோக்கர் ஜமீன் பர் கிர்படே. ஸோ சிப்பாகி வந்து அந்த லவ் கூட வந்து சண்டை போட்டுட்டு காயமடைந்து அந்த தரையில் விழுந்துட்டாங்க. பாக்கி சிப்பாகி தௌடுகர் சத்ருகன் கே பாஸ் கயே அவ்வூர் இஸ்கி சூச்சனாத்தி. மீதம் இருக்கிற சிப்பாய்கள் எல்லாரும் ஓடி வந்து சத்ருகன் கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்தமாரி நாங்கள் நடந்துடுச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறாங்க. சத்ருகன் நே சேனாபதி கால்ஜீத் கோ பேஜா. சத்ருகன் உடனே சேனாபதியான கால்ஜீத்தை அனுப்பிச்சு வைக்கிறாரு. லவ்னே உசீகோ பி மவுத் கே காடு உதார் தியே. ஸோ அந்த லவ் வந்து அந்த கால்ஜீத்தையும் என்ன பண்ணால் அந்த சாவுங்கிற எல்லைக்கு கொண்டு போயிட்டான். இஸ் பர் சத்ருகன் நே பரத் கே புத்திர புஷ்கல் கோ லட்னே
பேஜா. உடனே சத்ருகன் வந்து பரத்தினுடைய பையனான புஷ்கலை சண்டையிடுறதுக்கு அனுப்புகிறாரு. லடாயி மே புஷ்கல் பேகோஷ் ஹோக்கர் ஜமீன் பர் கிர்படா. சண்டையில் புஷ்கல் வந்து மயக்கமடைஞ்சு கீழே விழுந்துட்டான் தரையில். ஃபிர் வீர் ஹனுமான் ஆயே. அதுக்கப்புறமா வீரர் ஹனுமான் அங்கே வராரு. ஸ்வயம் ஹனுமான் பேகோஷ் ஹோக்கர் கிர்படே. அவரும் வந்து மயக்கமடைஞ்சு கீழே விழுந்துட்டார். இஸ்பர் ஸ்வயம் சத்ருகன் லட்னே ஆயே. ஸோ உடனே சத்ருகனனே அங்கே சண்டை போடுறதுக்கு வராரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ.